ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் இந்த கால அவகாசத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கான தேவையும் இல்லை. அந்த டிஸ்கிரிஷன் அப்படின்றத ஷபீர் அவங்க சொன்னாங்க. ஒரிஜினலாக இடையூறுப்பா அவங்க கேஸில் இருந்து ஆரம்பித்து அதுலேயே ஃபஸ்ட்டு 12 நாள் இல்லை 2 வாரம் அப்படின்றது அது 24 மணி நேரம் டு 48 மணி நேரத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இப்போது நவம்நெகி கேஸ் வரைக்குமே அந்த பொறுப்பு வந்திருக்கு. அதில் என்ன வந்ததுன்றீங்க? எடியூரப்பா வழக்கில் இருக்கக்கூடியதை இப்போ நம்ம வந்து முன்மாதிரி எடுக்கணும்னா இருக்குது 2 வித்தியாசம். ஒன்று வந்து நார்மலாக வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனில் எய்ட் அண்ட் அட்வைஸில் ஆக்ட் பண்ணுறது கவர்னரோட பொறுப்பு. கவர்னரோட டிஸ்கிரிஷன் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த கவர்மெண்ட் ஓத் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் கவர்னரோடது மட்டும்தான், வேறு யாருமே என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. கவர்னர் அந்த டிஸ்கிரிஷன் யாரால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றது அவரோட டிஸ்கிரிஷன் மட்டும்தான். இவங்க 108, 116, 118, 200 என்ன நம்பர் கொடுத்தாலும் அது அவரோட டிஸ்கிரிஷன் ஒன்று. ஓகே. இரண்டாவது விஷயம், அவர் கூப்பிடணும் அப்படின்றமோ சட்டப்பூர்வமாக இவர்கள் வந்து 2 வாரம் கேட்குறாங்க. அந்த 2 வாரம் நான் கொடுக்க முடியுமா இல்லையா? இவங்க கொடுத்த போது இவங்களோட ஆஃபர் ஆஃப் இவங்களோட லெட்டர் என்ன, இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்த லெட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுலேயே ஒரு குழப்பம் என்னன்னா, இவங்க வந்து எண்ணிக்கையை அவங்க நிரூபிக்க வேண்டியது ஃப்ளோரில் தானேங்கிறாங்க. இல்லை, அது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க ஃப்ளோரில் தான், அதில் வித்தியாசம் கிடையாது. இவர்கள் வந்து எங்ககிட்ட 118 இருக்குன்னு சொல்லிட்டு 108 மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து நம்ம இவர் என்ன எடப்பாடியார் அவர்களோட இதிலே பார்த்துக்கோ 2017 என்னால் இவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிக்னேச்சர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்ற அந்த பொசிஷன்லாம் அன்னைக்குமே இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இவங்க எத்தனை லெட்டரில் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படின்ற போது அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போ ஆளுநர் வந்து இது முடியவே முடியாது, உங்களுக்கு நான் ஆஃபரே பண்ணலை அப்படின்றலாம் இல்லை, நான் கிளாரிஃபை பண்ணிட்டு கரெக்டான பொசிஷனோட நான் உங்களுக்கு ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான். அதில் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து 7ஆம் தேதி தான் 8ஆம் தேதி தான் அப்படின்னு இது வந்து சும்மா ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா இவங்க ஜனநாயகம் படம் மாதிரி தான், நாங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதனால நீங்கள் படத்தை மேக்ஸிமம் எங்களுக்கு இன்னைக்கே ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது இவங்க நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. ஓத் டேக்கிங் டேட் அப்படின்றது இது வந்து இவர்களும் ஆளுநரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது இவர் இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியும், இதெல்லாம் தேவை இருக்குது அப்படின்ற அந்த லெட்டர் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத அவருமே பார்க்கணும்ல. ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம், அந்த 108 பேரோட சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வெரிஃபை பண்ணணும். அதற்கான தேவை இருக்கிறது, அதற்கான கால அவகாசம் மினிமமாக கொடுத்தாகணும்.